ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக சின்ன பசங்களை பற்றின ஃபன்னி வீடியோஸ் முழுக்க இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது. இன்றைக்கி வீடியோ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் வீட்லேயும் குழந்தை தூங்கும்போது சிரிக்கும். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கும். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கிவிட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். குழந்தைங்களுக்கு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹீலியன் பலூனை கையிலையும் காலையிலும் கட்டி விட்டுட்டிங்கன்னா கையை காலை ஆட்டும் போது அதை பார்த்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க அழுவும்போது இந்த மாதிரி டக்குன்னு கண்ணாடி முன்னாடி காட்டுங்க. நம்மளா இப்படி அழுவுறோம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் திகைச்சு போயிடுவாங்க. அப்புறம் குழந்தை எப்பவுமே உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபேஸ் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போது அடடே இது நம்ம அம்மா மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி உங்களையே பார்ப்பான். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட கையும் காலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், ட்ரையாக வச்சுக்கணும். அடுத்து வரப்போகிற குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி எப்போவுமே காலில் ஒரு சாக்ஸை மாட்டி விட்டுடுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசில் குழந்தை இடுப்பு நிற்கிறதுக்கு முன்னாடி பீச்சில் இந்த மாதிரி மண்ணை புதைச்சி விளையாண்டிருக்கீங்க. இது பீச்சில் விளையாடும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வாவ், இந்த வயசுலேயே ரொம்ப அழகாக மேஜிக் பண்ணுறானே. கையை காட்டினவுடனே லைட் எரியுது, கையை காட்டினவுடனே லைட் அமையுது. எப்படி இந்த ட்ரிக் பண்ணுறான்? வேறு ஒன்றும் இல்லைங்க, இவன் கையை காட்டும் போது சரியான நேரத்தில் அவங்க அப்பா தான் அந்த லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறாரு. ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீட்டு வாசலே நிற்க வச்சு கேள்வி கேட்குற உரிமை ஒரே ஒருத்தருக்கு தான். அது உங்கள் வீட்டு சுட்டீஸ். இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கா? அதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். I don't think so. Get inside right now. No, that's outside. I want you to come inside. அப்புறம் குழந்தைங்கள எப்போது சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போயிருப்பீங்க. அங்கே குழந்தை அங்கே இருக்க எல்லா பொருளும் நமக்கு தான் சொந்தம்னு எல்லா பொருளும் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைகிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறதே ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். Worst impulse shopper around. You're worse than Jess. We're not impulse shopping. We have a plan. We have a plan. We're not impulse shopping. We're not impulse. அம்மா இல்லாத சில நேரத்தில் குழந்தைய அப்பா மட்டும் பார்த்துக்க வேண்டிய சில சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் அவங்க படுற பாடு இருக்கே.
இவனை பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மா மூஞ்சில உயிரோடு இருக்க மீனை கொண்டு வந்து வச்சிட்டான். இவனை பாருங்க, அதுக்கு மேல உயிரோடு இருக்க தவளையை கொண்டு வந்து அவங்க அப்பா மூஞ்சிலேயே வச்சுட்டான். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நாய் பூனை இருக்கா? குழந்தைங்க இருக்கிட்ட அது ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடும். கொஞ்சம் கூட சலிக்காமல் எவ்வளோ நேரம் வேணால் ஜாலியாக விளையாடும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அழகான கேட் அண்ட் டாக் வளர்க்குறீங்கன்னா அதோட க்யூட்டான நேமை கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோதான் அம்மா பார்த்து வளர்த்தாலும் அப்பா கூட இருக்கிறத குழந்தைங்க விரும்புகிறதே இல்லை. அப்பா எப்போவுமே நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கும். அதனால் எப்போவுமே குழந்தைங்க அம்மாவை தள்ளி வச்சுட்டு அப்பா நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கா? No. இது குழந்தைங்க அப்பா மேலே வச்சுருக்க அதிகப்படியான அன்புன்னு தான் சொல்லணும். அதனால தான் அப்பாவை வேற யாருக்கும் விட்டு கொடுக்கறது இல்லை. Love your mom. Hit the plus, like, comment mom, and share. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களோட அழுகைகள் எத்தனை வகைப்படும். இது சும்மாச்சும் அழுகுறது. இந்த அழுகை ஸ்டக்காகி அழுகிறது. இந்த அழுகையை பாருங்க, நம்மளை யாருன்னா பார்க்குறாங்களான்னு பார்த்து அழுகுது. அப்புறம் இது ஓவராக அடம் பிடிச்சி அனாவசியமாக அழுகுறது. இந்த அழுகை எல்லார் வீட்டிலையும் நடக்கும். கண்ணில் சுத்தமாக தண்ணியே வராது, ஆனால் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். இது பயங்கர கோபமான அழுகை. இது அட்டென்ஷனுக்காக அழுகிறது. யாரும் பார்க்கலன்னா கொஞ்சம் சினிங்கிட்டு, பார்க்குறாங்கன்னா அமைதியாகிடும். Are we done? இந்த சம்பவம் 2 குழந்தை இருக்க வீட்டில் மட்டும் நடக்கும். ஒரு குழந்தை சொல்கிறத பண்ணவே பண்ணாது, இன்னொரு குழந்தை என்ன சொல்கிறோமோ அதை சரியாக பண்ணும். Thank you, honey. What a good girl. Good girl, honey. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ். குழந்தைங்க கொடுக்குற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். Happy birthday. Elka, can you lie down? What was it? I love you. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்காம ஒரு குழந்தை இருக்கும். Really? Go. Oh, sorry, bro. Sorry, bro. Sorry, bro. Sorry, bro. Mom! Mommy! Oh, yeah, nice.
so sorry. குழந்தைங்க தூங்கும்போது மட்டும்தான் அமைதியாக இருக்கும், அதே முழிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் சார்ஜ் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. நம்ம யூடியூப் சேனலில் நிறையா ஏஐ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வருது. உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட வேலை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவோடு திருப்பி பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.